सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यच्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया शृणोतु अमृतस्य देवतारणो भूयासम् शरीरं मे विचर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवम् ब्रह्मणकोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ अहं वृक्षस्य देव ईटिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि दरिणकुं स्वच्छसम् सुमेधा अमृतोषितः गिरिकृशङ्कोर्वेदानुवचनम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मां मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रहासीत् अनेनातीतेनाहोरात्रान् सन्ततामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवापुंसस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः
பக்கம் 22, பேஜ் நம்பர் 53. यदा वै सुखं लभते अथ करोति न असुखं लब्ध्वा करोति सुखमेव लब्ध्वा करोति सुखं तु एव जिज्ञासितव्यम् इति सुखं भगवः जिज्ञास इति यो वै भूमा तत् सुखं न अल्पे सुखमस्ति भूमा एव सुखं भूमा तु एव जिज्ञासितव्यम् इति भूमां बहवः विजिज्ञास इति வேதாந்தத்துக்குள்ள வந்து இது வரைக்கும் பண்ணினது 1லேருந்து 22 வரைக்கும் பண்ணினது வந்து ரெஸ்பிரேட்டரி லெவல் தயாரிப்பு. அந்த தயாரிப்பு 2 விதமான தயாரிப்பு இருக்குது. அந்த தயாரிப்பு முடிந்தது. அதனால நாரதருக்கு சனத்குமாரர் படிப்படியாக 15 படியில் கொண்டு வந்தார். பகவஹ நாம்னோ பூயः அஸ்தி, பகவஹ வாச்சோ பூயः அஸ்தி, பகவஹ மனசோ பூயः அஸ்தி, பூயः அஸ்தி, பூயः அஸ்தி. இதை விட பெருசது, இதை விட பெருசது. அப்படி 15 படியில் வந்து 14வது படிக்கு பகவஹ ஆசாய பூயः அஸ்தி இருக்கா? அப்படி பெருசு இருக்கா? எஸ் இருக்கு. பிராணோ பாவ ஆசாய பூயா. அதை விட பெருசு இரண்ய கர்ப்ப தத்துவம், மகத் தத்துவம். இரண்ய கர்ப்பம் தான் சர்வம். அப்படி சொல்லி அந்த இரண்ய கர்ப்பனே மாதா பிதா பிராத்ரா ஆச்சாரியா எல்லாமே பிராணன் தான். சர்வம் பிராணன் அப்படின்னு சொன்ன உடனே சர்வம் இரண்ய கர்ப்ப பிரம்மன் அப்படி முடிஞ்சது. பிராண பிரம்மன் அப்படி முடிஞ்சுட்டோன்னே மிஸ்கன்செப்ஷன் வந்துருக்கு நாரத மகரிஷிக்கு. என்ன ஐடியா வந்துருக்கு? ஓ இதோட முடிஞ்சுட்டு நம்ம சப்ஜெக்ட் மேட்ரு அப்படின்னு. இது எல்லா சாதகர்களுக்கும் அங்கங்கே வரும், செக் பண்ணணும். ஸோ நமக்கு கேட்டது இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும். ரைட்டா? ஆனால் அதை தாண்டி போக வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு ஐடியா கிடையாது. அவரே ராங் கால்குலேஷனில் முடிச்சுட்டார். இதுதான் இரண்யகர்ப்ப சர்வாத்மா சர்வம் பிரம்மம் எங்கும் இருப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அங்கே வந்து ஆச்சாரியார் ஹெல்ப் பண்ணுறார். இங்கே பாரு நாரதா, இதோட முடியல, இதுக்கு மேலே தான் ஆரம்பமே அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்த பிறகு இவன் கேள்வி கேட்கல. அங்கே வந்து டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுறார். இங்கே பாரு இதை தெரிஞ்சுட்டா தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ஓ அப்போ ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் அது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதுதான் முடிஞ்சுட்டா இதுதான் முடிஞ்சுட்டான்னு. அதனால ஒவ்வொரு இடத்தையா திருப்பி படிப்படியா கீழே இறக்கி மேலே கொண்டு வர. முதல்ல டிரைவ் பண்ணிட்டு லட்சியத்தை கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரம்மன் தானே ரொம்ப சுலபம் அது அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு ஆரம்ப கிளாஸ்ல வாட் இன்ஃபினிட்டி வாட் த ஜாய் வாட் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மெதுவா பரவாயில்லையே இது அடையிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி கிட்டக்க வர 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 படிப்படிவா டீக்ரேட் பண்ற மாதிரி. இது வரைக்கும் சொசைட்டில என்ன மதிச்சுக்கிறானோ அதை விட ரொம்ப கேவலமா வந்து விளக்கு போட்டு காட்டும், லைட் போட்டு. எப்பா எப்படி இருக்க? சோர்வாய். சோர்வாகும் போது திருப்பி முகத்துல தண்ணி ஊற்றிட்டு யுவாத பிரம்மன். புரியுதா? நீ இவ்வளவு மகா அயோக்கியனா இருந்தா கூட யுவாத பிரம்மன். புரியுதா? ஜஸ்ட் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ. இந்த அயோக்கியத்தனங்களா இருக்கு இல்லையா, அதெல்லாம் போனாம இருக்கா. அதில் சும்மா ஓகே அனாத்மா விஷயம், ஜஸ்ட் ட்ரீம். அதனால டோட்டல் அமௌண்ட்டு சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லுவோம். அப்போ ஸோ டீச்சிங் எப்படி இருக்கும்? டீச்சிங் எப்படி இருக்குன்னா சத்தியத்தை சொல்லிட்டே வரும். நீ எந்த சத்தியத்தை விட்டுட்டு அசத்தியத்தை பிடிச்சிட்டு இருக்கோ அந்த அசத்தியத்தை எம்பசைஸ் பண்ணி
அந்த விஷயத்துல எடுக்கணும். இதுதான் டீச்சிங் மெத்தட், புரியுறியா? அதனால இதுதான் நீ சொல்ற, நீ சத்தியம் தூ ஏவ ஜிக்ஞாசித்தவ்யம். ஏ நாரதா, நீ சத்தியத்தை தெரிஞ்சுட்டாதான் அதிவாதி ஆக முடியும். அதிவாதியாது, அதிவாதினா அவன் பேசுற பேச்சு தான் பேச்சு, மற்றவன் பேசுற பேச்செல்லாம் பேச்சே கிடையாது. அது அனாத்ம சம்பந்தப்பட்ட விஷயம். அது இரண்ய கர்ப்ப பேசினா கூட அந்த பேச்சு கூட பிரயோஜனப்படாதுன்னு சொல்ற, புரியுதா? அதனால நீ எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து நேற்றுக்கு விழா கொண்டாடி பெருசா வந்து கிருஷ்ணர் பத்தி கதாமிரதெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஓஹோ ஆஹா சொட்டு சீடை முறுக்கலாம் சாப்பிட்டேன்னா கூட அதுவும் அனாத்மா விஷயம் தான். எது தான் ஆத்ம விஷயம்? அந்த கிருஷ்ணர் சொல்ற அந்த சத்தியம் இருக்க, அந்த சத்தியம் ஆத்ம விஷயம். அந்த சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்ற. அதனால நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். மகத பரம் அவ்யக்தம், அவ்யக்தா புருஷா பரம், புருஷா பரம் ந கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. அதனால தெரிஞ்சிக்க வேண்டியது இதை விட பெருசு எதுவும் இல்லை. அதுதான் லட்சியம், அதுதான் முடிந்த முடிவு. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்ம ச விஜ்ஞேயா. ச விஜ்ஞேயா அப்படின்னா அதை தான் தெரிஞ்சுக்கணும்பா. நீ வேற எதையும் தெரிஞ்சு சொல்லிட்டு அது கிடையாது. புரியுறதோ? எது தெரிஞ்சுன்னு இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு சமானமாகாது. இந்த ஆத்மா, ஆத்மா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்றோம். நாரதா சத்தியம் தூ ஏவ விஜிக்ஞாசதவ்யம். விஜிக்ஞாசதவ்யம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது சத்தியம். அதனால அந்த சத்தியம் என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதை தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நாரதருக்கு தெளிவுபடுத்தி அங்கிருந்து சொல்றாரு. ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்னால தெரிஞ்சுக்கிற சுவாமி அப்படின்னு சொன்னாரு. சத்தியன அதிபதி, நீ சத்தியத்தை தெரிஞ்சாதான் அதிபதியாக முடியும். அதாவது உண்மையை பேச முடியும். உண்மையை பேசணும் நீ முடிவு பண்ணீங்கன்னா சத்தியத்தை தெரிஞ்சுட்டா தான் பேச முடியும். அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேனே, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டெப் போன தம்பி அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டியிருப்பாரு. அது என்ன? விஜானாதி அத சத்தியம் வததி. எப்ப நீ சத்தியத்தை பேச முடியும்? விஞ்ஞானம், ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், செல்ஃப் நாலேஜ். அதான் செல்ஃப் நாலேஜ் எப்ப தெரிஞ்சுக்கிறியோ அப்பதான் உன்னால முடியும் அப்படி சொல்றாங்க. அதனால விஜானாதி அத சத்தியம் வததி அப்படின்ற. சரி, அது விஜானாதி ஞானம் வரது எங்க எப்படி வரும்? ஞானம் உனக்கு சித்திக்கணும்னா அந்த ஞானம் வரத்துக்கு விசாரம் பண்ணு. மனுதே அத விஜானாதி, விசாரம் பண்ணணும், என்கொயரி பண்ணணும். ஏன்னா கான்ட்ரடிக்டா இருக்கிறது, தற்பதத்துல ப்ராப்ளம் இருக்கிறது, தொம்பதத்துல விசாரம் இருக்கிறது, ப்ராப்ளம் இருக்கிறது. என்னை பத்தி விசாரம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, ஈஸ்வரனை பத்தி ப்ராப்ளம் இருக்கு. அது நீ எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுக்கிறியோ அதை கரெக்ஷன் பண்ணணும். அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்க அதை எடுக்கணும், அந்த ஐடியாவே எடுக்கணும். அதனால மனுதே அத விஜானாதி. சரி, ஓகே, நான் வரேன் சுவாமி, நான் விசாரம் பண்றதுக்கு வேணும். விசாரம் பண்றதுன்னா முடியாது சுவாமி. அதனால அதுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தா வேணும். ஸ்ரத்தா, ஓகே, ஸ்ரத்தாதி அத மனுதே, ஸ்ரத்தையினால விசாரம் செய்ய முடியும் அப்படி சொன்னார். சரி, எனக்கு ஸ்ரத்த வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் என்ன, ஒரு கமிட்டட் லைஃப், ஓகே. அதனால நான் இதுக்கு வந்துட்டேன் சுவாமி. இனிமே வந்து அந்த இதுக்கு இருக்கேன், அது என்ன லோகம், அது அந்த வைகுண்டம். வைகுண்டத்துக்கு நான் போக முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம நான் திருப்பி என் காலத்துக்கு போக முடியாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ரைட்டா? அதனால நான் திருப்பி போகிறதுன்னா இதை தெரிஞ்சுன்னு போக முடியும் அப்படி சொல்லிட்டு உறுதியா இருந்துட்டேன். அதனால நீ என்ன சொல்றீங்களோ நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இது முடியாதா? சரி, வேற என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? நீ கர்மயோகம் தான் செய்யணும். ஆபீஸ்ல கர்மயோகம் பண்றேன், அதை பண்ணிடுறேன். அப்புறம் என்ன சொல்றேன்? அது பண்ணிட்டு வா அப்படி சொல்றேன். புரியுதுல்ல? இப்ப எங்க பேச்சு இருக்கு தெரியுதுல? அதை சொல்றது சும்மா கேட்டுட்டு போறதில்ல, அது படி நடக்கணும், அது படி செய்யணும். இப்ப கேட்கறது வேற, அந்த கர்மான பிரச்சனை வரும். அதனால இந்த கர்மயோகம் வந்து அதுவும் ஞானம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்க. அது கர்மா பிளஸ் ஞானமா இருக்கு. புத்தி யோகம், புத்தியில தெரிஞ்சதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். புரியுதா? ஏன்னா யுவர் மைண்ட் நாட் ப்ரிப்பேர்ட். புத்தி ஓரளவுக்கு ரெடியா இருக்கிறது, மனசு நாட் ரெடி.
அதுக்காக கர்மயோகம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால கர்மயோகம் பண்ணிட்டு நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு கிளாஸ்ல வந்து கேட்குறேன், அது புத்தி மந்தம் கதியாகிடும். அதனால புத்தி பேரலாக பண்ணணும். ஓகே, எப்போ கல்யாணம் பண்ணிடுவோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேரலாக இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? அப்போதான் குடும்பம் நல்லா இருக்கும். 1 மந்த் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது 2த்துக்கும் ப்ராப்ளம். அது 2 பேரலாக இம்ப்ரூவ் ஆகணும். அதனால மனசு புத்தி 2 பேரலாக இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ நிஸ்திஷ்டதி அதஸ்ரத்தாதி. நிஸ்திஷ்டதி நிஷ்டானிய சேவையா. அந்த ஸ்ரத்தா எப்படி வரும்? சேவையினால வரும். ஓகே, அதனால சேவா பண்ணு. ஆத்திர சேவா பண்றது இல்லை. ஓகே, ஆத்திரியே பண்ண மாட்டேன் நீ சேவை. எப்பவுமே ஒரே வருஷம் முழுக்க ஒரே மாதிரி ஐட்டம் தான். இந்த சேவைன்னு ஒரு ஐட்டம் இருக்க, சேவையும் பண்றதில்லை சேவையும் பண்றது. சேவையிலே ஒரு 10-20 ஐட்டம் பண்ணா. சேவைன்னு ஒரு ஐட்டம் இருக்க, அது 10-20 ஐட்டம் பண்ணா. அது அதையே சிந்திச்சு யோசிச்சு செஞ்சாதான் அது 100 ஐட்டம் பண்ணாது. ஓகே, முதல்ல உங்களுக்கு கொண்டு சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீ 2-3 தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன முதல் படைப்பு உங்களுக்கு தான். அப்படி வேண்டாம். அதனால குலதெய்வம் ஃபர்ஸ்ட் வீட்டில் குலதெய்வம் இருக்கும், அதை கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு அது குலதெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பரதெய்வத்துக்கு வரும். அதனால நிஸ்திஷ்டதி சேவை வீட்டில் இருக்கணும். முதல்ல சேவை, டம்ளர் எடுத்து தனியாக வைக்கணும், வீட்டை ஒழுங்கா பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் சேவை, சர்வீஸ். உங்களுடைய சர்வீஸ் ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கான்னு பாரு. அங்கேயே வரலன்னா வேற எங்கே வரும்? அதனால வீட்டில் சர்வீஸ் பண்ணோம், தெருவில் சர்வீஸ் பண்ணோம், பக்கத்து குடும்பத்துக்கு சர்வீஸ் பண்ணோம், நேச்சுரலாக சர்வீஸ் பண்ணணும் சேவா. அந்த நேச்சுரலாக சர்வீஸ் சேவா பண்ணுங்கிறவர்களுக்கு தான் ஸ்ரத்தா உற்பத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு வேற கப்பல்னால இவர் வேற குரு வேற சேவை பண்ணீங்கன்னா அப்பதான் இது வருமா? அப்படி பண்ணின்னு வச்சு வராது. நேச்சுரலா வரணும். அதுலயும் காமம் வந்துடக்கூடாது. டிசைன் இருக்க செல்ஃபிஷ் வரக்கூடாது. டிசைன் தப்பு கிடையாது, செல்ஃபிஷ் வரக்கூடாது. டிசைன் வேற செல்ஃபிஷ் வேற. ஓகே, டிசைன் இருக்கலாம், செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஃபிஷ் இருக்க அது எல்லா இடத்துலையும் வந்துடும், முந்தி வந்துடும். இந்த செல்ஃபிஷ்க்கும் ஈகோவுக்கும் நிறைய கனெக்ஷன் சம்பந்தம். ஓகே, அது ரெண்டுத்தையும் நீங்க டிஸ்டிங்ஷன் பண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இதை நீங்க கொஞ்ச நாளைக்கு மற்றவங்களை கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி நம்ம கிட்ட அப்ளை பண்ணி. அதனால நிஸ்திஷ்டதி சேவையா, சேவையினால சிரத்தா வரும். அதனால எவ்வளவு தூரத்துக்கு நீ சேவை பண்றையோ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு தான் பெனிஃபிட். எனக்கு பெனிஃபிட் வரும்னு சேவை பண்ணா அது சேவை கிடையாது. வித்தவுட் செல்ஃபிஷ்லெஸ் செல்ஃப்லெஸ்ஸா பண்ணினா அது மூலியமா உனக்கு பெனிஃபிட், எனக்கு ஸ்ரத்தா வரும். புரியுதா? ரெண்டு ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த ஆட்டிடியூட் வேற ஒன்று. இந்த ஆட்டிடியூட்ல வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இந்த சேவை வரத்துக்கு என்ன செய்ய முடியும்? சமதமாதி கரோதி அததிஷ்டதி. அதனால உனக்கு சாமியம் புத்தி வேணும், மனசு அமைதியா இருக்கணும், இந்திரியங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதை நீ எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரையோ, இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு கொண்டு வரவனால தான் இந்த செல்ஃப்லெஸ் சேவையா பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் சேவை பண்றா, அந்த சேவா வித் ஈகோ, வித் பிரஸ்டீஜ், வித் நேம், வித் ஃபார்ம், புரியுதா, போஸ்ட், இதுக்காக சேவை பண்ணுவாங்க. சேரிட்டி, ஒவ்வொரு பணக்காரனும் சேரிட்டி வச்சிருக்கான். எதுக்கு? இன்கம் டாக்ஸ்க்காக. புரியுதா? அதை வேற விளம்பரம் பண்ணிடுவோம். அது ஒரு புக் இருக்க, ஐடிஐயா ஒரு நோட் புக்கு, புதுசாக விளம்பரம் பண்ணினான், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி. இப்போ கொஞ்சம் பண்ணி அவனோட புத்தி காட்டினான், சின்னதாக போட்டான். சேவா இன்கம் டாக்ஸ் பண்ணி. புரியுதா? அதனால அது சேவா கிடையாதுப்பா. எது சேவா? நமக்கு யார் ஒருத்தருக்கு இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இருக்கோ அவனால தான் சேவையை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க பண்ற சேவைனா நேம் ஸ்துதிக்காக பண்ணியிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டாம். இருக்கிற சேவையும் ஏழைகளுக்கு போக வேண்டியது போகாமல் போயிடும். ஏதோ ஒரு ஃபார்ம்ல போகட்டும், ரைட்டா, போகிறது போட்டோம். ஆனா நீ ஸ்பிரிச்சுவல் வரணும்னா இந்த இந்த ஆட்டிடியூடு, அதெல்லாம் லௌகீகமான விஷயம். இது ஆத்மீகமான விஷயத்துக்கு உன்னதான் பரிசோதனை பண்ணிக்கணும். எவ்ரி டைம் என்னன்னா சரியா இருக்கேன்னா அப்படி செக் பண்ண வேண்டிய விஷயம். அதனால சரி, இப்போ இந்த சமதமாதி கொண்டு வரதுக்கு
ஆச்சாரியர் வந்து அங்க ஏகப்பட்ட ஏற்பாடு சொல்லிட்டார். ரைட்டா? இங்க ஒரு புது விஷயம் உபனிஷத்துன்னு சொல்றது சுகம். இந்திரிய கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு பண்றது சுகம் இருக்கு. அந்த சுகத்தை தெரிஞ்சினா இந்திரிய கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு வரும். இதுவும் புரியாத புரியுது. இந்திரிய கட்டுப்பாடு மன இப்ப வந்து ஃபலூடா சாப்பிட்டா இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஃபலூடாவை வந்து கண்ட்ரோல் பண்ணா என்ன சந்தோஷம் இருக்குது அப்படி தோணும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பக்கம் கிருஷ்ணவேணி தேட்டருக்கு போகும்போது ஒருத்தன் என்ஜாயபிளா ஃபலூடாவை சாப்பிடும் போது நீ அது வேண்டாம் சீச்சி இந்த படம் பிடிக்கும் அப்படி இல்லை. நமக்கு அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு கோல்டு அதனால இப்போ வேண்டாம் அப்படி இல்லை, நல்லா இருக்கு ஆரோக்கியமா வேண்டாம். அப்போ உன் மனசுல ஒரு உற்பத்தி ஆகும். என்ன உற்பத்தி ஆகுன்னா நீ உண்மையே ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அப்படி நீங்க சின்ன 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 விஷயத்துல அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விஷயத்த ரொம்ப போராட்டமா இருக்கும், அது ஜெயிக்கும் போது ஒரே ஆனந்தமா இருக்கும். அந்த சுகம், அதுல சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா சமதமாதிய நான் ஃபாலோ பண்ணுவேன். சமதமாதி ஃபாலோ பண்ண எனக்கு என்ன வரும்? சேவால இன்ட்ரெஸ்ட் வரும். சேவா இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஸ்ரத்தா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸ்ரத்தா டெவலப் பண்ணும்போது விசாரம் பண்றது சுலபமா இருக்கும். அந்த சிரவணம் ஞானத்துக்கு இது பின்னாடி இவ்வளவு ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏன் வந்து சிரவண டயத்துல ஞானம் வரமாட்டது? அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே இருக்கு, அது வந்து அர்த்தமாக மாட்டது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால அதை எத்தனை சிரவணம் பண்ணினாலும் எவாபரேட் ஆகிடும். புரியுதா? அங்க இதெல்லாம் சரி பண்ணியாகணும். அப்படி சரி பண்ணும்போது தான் இது சரி. நாரதா therefore சுகம் தூ ஏவ ஜிக்ஞாசா. அதனால நாரதா நீ சுகத்தை, ஆனந்தத்தை, ஹாப்பினஸை நீ அறிந்து கொள்ள. இது எவ்வளவு வேணா முட்டாள் கூட தெரிஞ்சுப்பா. நீ சுகத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அண்ணம் எவ்வளவு தூரம் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். சுகத்தை தெரிஞ்சு அதுதானே போறோம். திரைக்கடலோடு திரவியம் தெரிஞ்சா எதுக்கு? சுகத்தை தேடித்தானே போறாங்க இல்லையா? அப்போ சுகத்தை தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் வேற பண்ண வேண்டியப்ப நீ சுகத்தை தேடு அப்படின்னு. அதனால இங்க சுகம்னா என்னன்றது ஒரு வேற ஏதோ அர்த்தம் இருக்காங்க. இங்க சுகம்னா சுகத்துக்கு போய் பசுமாடு கூட காஞ்ச புள்ளியும் பசு புல்லு இருக்கிறது, பசு புல்லை தேடிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கலி போகும். அந்த புல்லுன்னு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக் போகும். நீ சுகத்தை தெரிந்து கொள்ள அப்படி சொல்ல தேவையில்லை. என்ன அது இங்க சுக விஜிக்ஞாச தவ்யம் சொல்றாரு. சுகத்தை தெரிஞ்சுக்கோ, அதுதான் முக்கியம். அப்படின்னா இந்த சுகத்துக்கு ஏதோ இருக்கிறது பொருள். அப்படினால இவ்வளவு இன்னோசென்டா நாரதா பகவதா சுகம் விஜிக்ஞாச இதி, நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சுக பிராப்தியர்த்தம் புருஷ யத் கிஞ்சித் அபி கரோதி. ஓகே, சங்கராச்சாரிய சொல்றார் சுக பிராப்தியர்த்தம் புருஷ யத் கிஞ்சித் அபி கரோதி. எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யறதுக்கும் சுக பிராப்தி எனக்கு கிடைக்கும் அப்படி ஒருத்தர் தெரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். எப்ப நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னா அதுல எனக்கு சுகம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. அப்படி தெரிஞ்சாதான் எந்த ஒரு காரியம் செய்ய முடியும். therefore சுகம் lead to சமதமாதி, சமதமாதி lead to நிஷ்டா, நிஷ்டா lead to ஸ்ரத்தா, ஸ்ரத்தா lead to மதிஹி, மதிஹி lead to விஞ்ஞானம், விஞ்ஞானம் lead to சத்தியம். அப்ப சத்தியம் வததி வத் அதிவததி. அப்படியா? அப்ப நாரதா அப்படி சொல்றாரு, எது சுகம், எங்கே சுகம், எது எப்படிப்பட்டது சுகம், இதெல்லாம் எனக்கு கூறுங்கள். விசாரம், சுக விசாரம், ஆனந்த விசாரம். அப்ப இதுவரைக்கும் 16 இருந்து 22 வரைக்கும் செக்ஷன் இருக்கு. அது வந்து நமக்கு பாடம் போட்டு கொடுத்துருக்கிறது. இப்ப பிரம்ம வித்யா போகணும். ஓகே, வாட் இஸ் சுகம், எது ஆனந்தம்? பிரம்ம வித்யா, பூம வித்யா, ஆத்ம வித்யா. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் சுகம். அப்ப நாரதருடைய கேள்வி எது சுகம், எது ஆனந்தம்? அதற்கு பதில் சனத்குமாருடைய பதில் யதா வை பூமா தது சுகம். யதா வை பூமா, எங்காவது பூமாவை தெரிஞ்சுட்டா சுகமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த பக்கத்து பூமா ஏற்கனவே ப்ராப்ளம், புரியுதா? அது தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை.
ஓகே. ஆனா பொண்ணுக்கு பேர் இருக்கணும் பூமா அப்படின்னு நல்ல பேர். ஓகே. பூமா தது சுகம் பூம வித்யா ஆத்ம வித்யா சத் வித்யா பிரம்ம வித்யா. அதனால இந்த மந்திரத்தை இதை பல தடவை கோட் பண்றார் ஆச்சாரியர். இது யதாவை பூமா தது சுகம். கீ பாயிண்ட் அவருக்கு முக்கியமான பாயிண்ட் டக்குன்னு முடிச்சுக்கணும் அது. அதனால சங்கரர் அப்பப்போ இது மெமரியில ஈஸி தானே இருக்கு. ஓகே. யதாவை பூமா தது சுகம் அப்படி வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஈஸியா இருக்கு. அதனால ஆனந்த கக சுகஸ்வரூபா தத்துவம். ஆனந்த கக ககன்னு வரும்போது முதல்ல தத்துவம் வரணும். அந்த அளவுக்கு தரணும். யோ வை பூமா தது சுகம். அதனால எது ஒண்ணு லிமிட்லெஸ் அதுதான் ஆனந்தம் கொடுக்கும். லிமிட்டட் இருக்க அது துக்கம். குறைவு துக்கம், நிறைவு ஆனந்தம். புரியுதா? அதனால பூமா மீன்ஸ் என்ன? பூர்ணத்துவம், ஃபுல்னஸ். அதனால பூர்ணத்துவத்தை அடைந்தது தான் பெரிய விஷயம். அப்போ பூமன் பூமா பிரம்மன். ஓகே. பூமன் பூமா. பூமன்னா அது இது இருக்கணும் புல்லிங்கம். பிரம்மன் நபும்சலிங்கம். ஆனா ரெண்டும் ஒண்ணு. பூமன் இஸ் ஈக்வல் டு பிரம்மன். புரியுதா? அதனால ரெண்டும் ஒண்ணுதான். இது சொல்ல. அப்போ யதாவை பூமா தது சுகம். எது ஒன்று பெருசோ அதற்கு மேல பெருசு இல்லையோ, இனிமே அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ, அடைய வேண்டி இருக்கிற வரைக்கும் துக்கம் போராட்டம். அடைய வேண்டியது அடைஞ்சிட்டு இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, கம்ப்ளீட். அப்புறம் ஆனந்தம். அதான் அல்பே சுகம் நாஸ்தி. நெக்ஸ்ட் சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த பூமா தது சுகம்ன்றதை விட இது முதல்ல எம்பசைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எது? அல்பே சுகம் நாஸ்தி. லிமிட்டேஷன் தான் ப்ராப்ளம். எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறான், அவன் என்ன கடைசியில் போட்டுவான்? லிமிட்டட். லிமிட்டட் தான். டாடா கன்சல்டன்ட்ஸ் லிமிட்டட், பிரைவேட் லிமிட்டட். அது வேற. பிரைவேட் லிமிட்டட் அவன் மாத்திரம் சம்சாரத்தில் இருக்கக்கூடியது. அப்படி அர்த்தம். அந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் லிமிட்டட், பிரைவேட் லிமிட்டட்னா அந்த குரூப்பை சார்ந்த விவகாரம் வேணும். அவன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட மாத்திரம் சம்சாரத்தில் இருக்கணும். பிரைவேட் என்னது? பிரைவேட்டா சம்சாரம் அர்த்தம். அப்போ எவ்வளவு கொடுத்தாலும் போராட்டத்துக்கு காரணம் லிமிட்டட். லிமிட்டட். இந்த லிமிட்டட் தான் ப்ராப்ளம். அதனால உனக்கு என்னப்பா குறை அப்படி சொல்றாங்க. அப்போ குறைனாலே மனக்குறைன்னு அர்த்தம். எனக்கு என்னப்பா மனசு நிறைஞ்சிருக்கேன் அப்படி சொன்னா சந்தோஷத்தை போய் நான் மனசு நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னா, சுவாமிஜி இந்த கிளாஸ்ல மாத்திரம் தான் மனசு நிறைஞ்சிருக்கு, வெளியே போனோட ஏகப்பட்டது அடையணும் கூட சொல்லணும். அதனால பூர்ணத்துவம் இருக்க. அதனால சொல்றாரு சங்கருடைய லாஜிக் என்னன்னா, அல்பம் ந சுகம் அதிக கிருஷ்ணா கேதுத்வா. அல்பம் ந சுகம் அதிக கிருஷ்ணா கேதுத்வா. கிருஷ்ணா என்ன? குடிச்சு இழுத்துட்டு போறோம் நம்மள. அது இழுத்துட்டு போறத, அதனால அது நமக்கு சுகம் கிடையாது. அல்பம். அபூர்ணம். அபூர்ணம். அபூர்ணம்னா குறைவு. அந்த குறைவு இருக்க அது சுகம் நாஸ்தி. அது சுகம் நாஸ்தி. அதனால பூமா அந்த சொல்லுக்கு அழகான அர்த்தம் இருக்கு. பூமான்றது என்ன? நிரதிசயம். நிரதிசயம். அதிசயம் கிடையாது. அதிசயம்னா ஆச்சரியம், அதிசயம், ஒன்றார். அப்படிதான் சொல்லுவேன். அது இல்லை. சம்ஸ்கிருத அதிசயம்ன்றது குறைவு. அதிசயம்னா குறைவு. நல்ல அர்த்தம் இருக்கு. கரெக்டா இருக்கு. அதிசயம்னா குறைவுன்னு அர்த்தம். நிரதிசயம்னா நிறைவு. நிரதிசயம்னா பூர்ணம், நிறைவுன்னு அர்த்தம். அப்போ இனி இதுக்கு மேல ஒன்றும் சேர்க்க முடியாதுன்னு அர்த்தம். நிரதிசயம், கம்ப்ளீட், பூர்ணம் அப்படி சொல்றேன். ஓகே. அப்ப தேச கால வஸ்து அபரிச்சின்னம் பிரம்மன். அது மாத்திர பூமானா ஸ்வரூபம். உன்னுடைய ஸ்வரூபம் எதுவோ அதுக்கு பேர் பூமா. அனந்தம், ஆனந்தம் பூமா. அப்ப பெரியது. புரியுதா? அப்போ பெரியதுன்னா என்ன? இப்போ இந்த பூவை விட இந்த பூ பெரியது. அப்போ இந்த பூ விட பெரியது. இப்போ இது
பெரியதுன்றது அட்ஜெக்டிவ் ஆயிடும். புரியுதா? அட்ஜெக்டிவ் இருக்கிற இடத்துல அது இன்னொருத்த விட பெருசா இருக்கு. பெருசு, இந்த டேபிளை விட இந்த சீட்டு பெருசு. புரியுதா? அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜெக்டிவா இருக்கிறது. இந்த அட்ஜெக்டிவா பெருசு பயன்படுத்துற வரைக்கும் இந்த பெருசு இன்கம்ப்ளீட். ஒன்லி பிக், மகன் அப்படி பிருகத் அப்படி சொல்ற அது நவுன் ஆயிடும். புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்றோம்? பூமா எதனாலையும் அதுக்கு மேல இது பெரியது சொல்ல முடியாது, வரையறைக்கு உட்படாதது. therefore யோ ஏவ பூமா தது சுகம். எது சுகம், எது பூமாவோ அதுதான் சுகம். எதை தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் சுகம்மா. அப்போ சுகம்ன்றது புலனின்ப சுகம் சுகம் கிடையாது, விஷய சுகம் சுகம் கிடையாது. ஓகே, ஏன் அந்த சுகம் இருக்குல்ல? இப்போ வந்து காஃபில ஸ்வீட் இல்லைன்னு வச்சுக்கோ. காஃபி வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இனிப்பு வந்து தித்திப்பு வந்து குறைவா இருக்கிறது அப்படி சொல்லுவோம். காஃபிக்கு எப்போ தித்திப்பு வந்தது, எப்போ இனிப்பு வந்தது, பேச்செல்லாம் அப்படி தந்தது. காஃபில வந்து சுகர்னால தான் இனிப்பு. நம்ம ஊர்ல வந்து பாவக்காவுக்கு சக்கரை போடலாம். பாவக்காய் கசக்கரை பாவக்காவும் இனிக்கும். ஏன் இனிக்கும்? அதுல சக்கரை வேற இருக்கிறது. காஃபி இனிக்காது. புரியுதா? காஃபி வந்து உண்மையில காஃபி வந்து கொஞ்சம் இனிப்பு குறைவா தான் குடிக்கணும். டீல வந்து இனிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதாவது டீக்கு சக்கரை ஜாஸ்தி பண்ணணும், காஃபிக்கு குறைவா பண்ணணும். இது முதல் பேசிக் ஃபண்டமெண்டல். அதனால நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. 4 ஸ்பூன் போட்டு காஃபி குடிக்கலாம். அது காஃபி குடிக்கிற லட்சணமே அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுல இருந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் திருச்சி தஞ்சாவூர் அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் லட்சணம். அதனால அது காஃபியே பொறுத்த தெரியுங்கிறது. அதனால இந்த காஃபியில இருக்கிற விஷயம் இருக்க அது சுகர்ல இருக்கு, காஃபியில கிடையாது. அதுல நீ அனுபவிக்கிற எல்லா சுகமும் வேற எங்கேயும் இருக்கிறதப்பா, அது சொரூப சுகம். அந்த சொரூப சுகம் தான் இங்க வந்து வெளிப்படுறது. அதனால இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த அல்பம் இருக்க, அல்பமா இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க. போட அல்ப பய அப்படி சொல்லுவாங்க. அல்பம் கஞ்சூஸ், எப்பவுமே குறைவான புத்தி தான். அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பவுமே குறைய தூக்கத்தன். மைண்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட். ஓகே, திங்க் பிக். எப்பவுமே வசதியா திங்க் பண்ணு. எவ்வளவு நீ வந்து அல்பமா இருக்கியோ அந்த அல்பமா இருக்கிற ஆளு தோத்து போயிடுவாங்க. அதனால மனம் வந்து எப்பவுமே வந்து அல்பத்தை நாடும். அதனால அல்பத்தை நாடுறதுக்கு கூடாது. அதனால உபனிஷத்து மகன் மிருகன் அப்படி சொல்றது. சரியா? சரி, இப்ப வந்து இந்த எறும்போட புத்தி இருக்க அது அல்பம். அது சொன்னா இப்ப புரியும். எறும்போட புத்தி இருக்க அது அல்பம். என்ன அல்பம்? அது வந்து அந்த சக்கரை இருக்குமே, அந்த தூவி கொடுப்பான், அது மாத்திரம் சாப்பிடும். அதை தாண்டி நட்டு இருக்கு, அது போறது சக்தி கிடையாது. ஏன்னா அதுக்கு எக்ஸ்பேண்ட் மைண்ட் கிடையாது. அல்பம், சின்ன அல்பம்னா புரியுது உங்களுக்கு. நடைமுறை வாழ்க்கை என்ன விட உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அல்பம். நம்ம சொந்தக்காரர் ஒன்று இருக்க அல்பம். அது இல்லை, வீட்டில் வந்து அந்த பண்டிகை தினத்தில் கூட வெத்தலை பாக்கு வரும்போது 4 வெத்தலை பாக்கு முடியாது, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு தான் போடும். ஒன்னே ஒன்று அல்பம். பார்த்துக்கீங்க, அந்த அது இதுவே வராது. மைண்ட் வந்து குறிச்சு வர அல்பம். இது வரைக்கும் அவனும் ஒரு பைசா கூட எடுத்துட்டு போனது, ஒரு குக் பண்ணி தங்க கூட எடுத்துட்டு போனது, செத்து போன போது இருக்கும்போது அது ஒரு கணக்கு வச்சுக்கணும். சாகிற வரைக்கும் கொடுக்குறதுக்கு வச்சுக்கணும். எப்போ அது தெரியும் சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு அனுமானம் வச்சுக்கணும். இதனால கொடுத்துட்டே இருக்கு அப்படி பண்ணிட்டே இருக்கு. அதனால இது அல்பம். ஸோ ராஜசுகம் இருக்க அது அனாத்மா சுகம், தெய்வீக சுகம் இருக்க அது பூமா சுகம். அதனால இது ராஜசுகம், இது ராஜசுகம்னா அது நீ சம்சாரத்தில் போயிட்டு போயிட்டா. அதனால அல்பே ந சுகம் அஸ்தி. இந்த வாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியம். இப்ப இது அல்பே சுகம் அஸ்தின்னு இதுக்கு உபநிஷத்து சொன்னா, இப்ப வந்து டேபிள் பேசாது நீ யாராவது சொல்லணுமா? சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அப்ப அல்பே சுகம்னு அஸ்தின்னு ஏன் சொல்லணும்?
ஏன்னா ஜனங்கள் அல்பத்துல தான் சுகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கன்விக்ஷன் இருக்காங்க. புத்திரன்ல சுகம், புத்திரியில சுகம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுல சுகம், ஃபேமிலியில சுகம், ஓகே, வீட்டுல சுகம், ஆபீஸ்ல சுகம், பணத்துல சுகம், இப்படி இருக்க இந்த அல்ப விஷயத்துல தான் சுகம் இருக்குன்னு கன்ஃபார்ம்டா இருக்காங்க. அதனால உபனிஷத்து வரிஞ்சு கட்டி சொல்ல வேண்டும், அல்பே ந சுகம் அஸ்தி அப்படி சொல்ல வேண்டும். புரியுது? இப்போ இந்த நாய் எலும்பை சாப்பிடும், வெறும் எலும்பை போட்டுட்டோம், அதை அனந்தமா சாப்பிடுறீங்க. ரத்தம் வருது, எலும்புல இருந்து ரத்தம் வருதான், எலும்பு கீறி அது உதடு மேல் உதடுங்க ஈரு, அது ஈருல இருந்து ரத்தம் வருது. உண்டா நாய்? அதனால அது என்ன எலும்பில் சாப்பிடுறீங்க. ஆல் ராஜச சுகம், விஷய சுகம்லாம் அனாத்மா சுகம்னா நாய் எலும்பு சாப்பிடுற மாதிரி. நான் சொல்ல உபனிஷத் சொல்ற அல்பே சுகம் நாஸ்தி, அதனுடைய வழக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால சோ பூமா த பிக் ஒன், த பிக். இப்போ நீ டீச்சரா உள்ள நுழையன்னு வச்சுக்கோ, அப் டு டீன் வரைக்கும் புரியுதா? எம்ப்ளாயா உள்ள நுழையன்னு வச்சுக்கோ, சிஇஓ வரைக்கும் போகணும். எது மேக்ஸிமம் அதுக்கு போகணும். சப்போஸ் நீ மனுஷனா இருக்குன்னு வச்சுக்கோ, நீ தெய்வீகமா தெய்வம் நீ என்று உணரும். புரியுதா? அப்போ என்னுடைய லைஃப் இப்ப வந்திருக்கேன்னு இதுல மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம், இதுக்கு மேல கிடையாது. அப்படி விஷன் அப்படி இருக்கணும், அச்சீவ்மெண்ட். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதனால ஓகே, புரியுதா? யூ ஆர் த பிரம்மன், இதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஓ, புரியுதா? மற்றவர்களை விட இங்க வந்திருக்கிறவர்களுடைய நோக்கம் த மேக்ஸிமம் எதுவோ அது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடையறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய விஷயம். பூமா 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 தது சுகம் தது துவம் அசி. ஓகே, பூமா தது சுகம் தது துவம் அசி. அந்த பூமா நீ தான். அதை டைஜஷன் பண்றது கஷ்டம், இல்ல புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது பிரெஞ்சு பாஷை தான் இருக்கும். தது துவம் அசி, பூமா துவம் அசி. இதுவரைக்கும் சொன்ன பூமா இருக்க, இன்ஃபினிட் இருக்க, அந்த இன்ஃபினிட் ஜாய் நீ. சம்பந்தம் பேசுற மாதிரி. அதனால தது சுகம் பூமா தது துவம் அசி, அதுதான் டீச்சிங். நாரதா பூமா ஏவ சுகம், அதனால பிரம்மத்தை அறிந்து கொள்வது தான் சுகம். அதனால அகம் ந ஆத்மவித்து அகம் சோச்சாமி அப்படிலாம் சொன்ன நாரதர். கேட்டீங்களா? ஒரு காலத்துல முறையிட்டா. என்ன முறையிட்டா? அகம் ந ஆத்மவித்து, நான் மந்திரவித்து தான், நான் ஆத்மவித்து கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். இதுவே புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். முதல்ல டிஃபெக்ட் புரிஞ்சாதான் அதுல பர்ஃபெக்ஷன் போட முடியும். டிஃபெக்ட் ஃபர்ஸ்ட் புரியும். அகம் சோச்சாமி, நான் துயரத்தில் இருக்கிறேன் சுவாமி அப்படின்னா சனத்குமார் கிட்ட அதுக்கு என்ன சொன்னார் கிருஷ்ணர்? நான் அனுசோச்சந்தி பண்டிதா ஆரம்பிச்சு மா சுச்சஹா அப்படின்னு முடிச்சிட்டார் உபதேசம் கிருஷ்ணர் கீதை. இங்க இருந்து உபனிஷத்து திருந்த கருத்து புரியுதா? பிரமாணம் உபனிஷத்து. கீதைக்கு பிரமாணம் எது? உபனிஷத்து. அங்க என்ன சொன்னேன்? உபனிஷத்துடைய சாரம் கீதா. மாத்தி பேசுறேன், மாத்தி பேசல. ஓகே, இதுக்கு பேரு இப்படி பெயிண்ட் அடிக்கிறது, அப்படி பெயிண்ட் அடிக்கிறது பேரு. நல்லா பளிச்சு வளர்த்து. அதனால அகம் சோச்சாமி. ஓகே, தரத்தி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தா சோகம் போய்விடும். அந்த ஆத்மா பூமா பிருகத். ஓகே, பூமா ஏவ சுகம் சுருணோ, வேற எதிலையும் சுகம் கிடையாது. அதுல நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படின்னு பூமா ஏவ சுகம், நீ தெரிஞ்சுக்கோ. பூமா தூ ஏவ ஜிக்னாசம். ஏ நாரதா, நீ அந்த பூமாவை தெரிந்து கொள், அறிந்து கொள். அதனால உடனே ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் நாரத மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? பகவதா பூமா ஜாக்னஸ்தை. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சனத்குமார் சீரியஸா கொண்டு போறாரு. ஒரு நம்ம ஏதாவது தூக்கால ஏதாவது விட்டு நம்ம அதை கீழே கொண்டு போயிடக்கூடாது. அவர் சொல்ற பாயிண்ட்லயே போயிடணும். புரியுதா? அப்பதான் இது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு இருக்கேன்.
அதனால முன்னாடி நம்ம கேள்வி கேட்டோம், இப்போ வந்து புரியாத புதிரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் பின்னாடியே போயிருக்கோம். அவர் தான் நமக்கு தெரியாத கூட சொல்லி காட்டுறாரு. அப்போ பூமானா நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் சுவாமி, பூமா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப எது பூமா லட்சணம்? அந்த பூமா லட்சணம் அடுத்த கண்டம் 24. यत्र नान्यत् पश्यति यत्र नान्यत् पश्यति यत्र नान्यत् शृणोति यत्र नान्यत् शृणोति यत्र नान्यत् विजानाति यत्र नान्यत् विजानाति स भूमा अत यत्र अन्यत् पश्यति अत यत्र अन्यत् पश्यति अन्यत् शृणोति अन्यत् शृणोति अन्यत् विजानाति अन्यत् विजानाति तद् अल्पं यो वै भूमा तद् अमृतम् यो वै भूमा तद् अमृतम् अत यद अल्पं तद् मत्यगुम् तद् यद अल्पं तद् मध्यगुम् स भगवः तस्मिन् प्रतिष्ठित इति स्वे महिम्नि यति वा न महिम्नि इति இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். என்ன பண்ணணும்? 2 இன்ச்சு போட்டு புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டு அவ்வளவு முக்கியம். அப்பப்போ கோட் பண்ணக்கூடிய மந்திரம். அதாவது பிரம்ம லட்சணம், பிரம்மத்தினுடைய டெஃபினேஷன். அது என்ன சொல்றது? எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் சுனோதி நான்யத் விஜானாதி ச பூமா. அதுதான் பூமா, அதுதான் பிரம்மன், அதுதான் ஆத்மா. இப்போ பிரம்ம லட்சணம் நம்ம ஏற்கனவே தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் படிச்சிருக்கோம். ஓகே, அது மாத்திரல ஒவ்வொரு உபனிஷத்துலயும் ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. எது நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படி சொல்றது. இது வந்து பஷ்யதி ஸ்ருணோதி விஜானாதி மாத்திரம் இருக்கிறது. மீதி நீங்க போட்டுக்கணும். என்னது? அது வந்து முகர முடியாது, தொட முடியாது, அப்பேற்பட்டது அப்படி. அப்போ இந்த உபநிஷத்துல ஒவ்வொரு உபநிஷத்தையும் இந்த இந்த வாக்கியம் இருக்க பிரம்ம வாக்கியம், பிரம்ம லட்சணம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஈசாவாசியத்தில் என்ன சொல்றது? ச பரியகா சுக்ரம் அகாயம் அவ்வர்ணம் அசன்னாவரம் சுத்தம் அபாயவித்தம். இது ஈசாவாசிய உபநிஷத்துல. ஆத்மா எங்கும் செல்லக்கூடியது, சுத்தமானது. அது வந்து காயம், காயம்னா உடம்பு, அசரீரம், சரீரமற்றது. ஓகே, அது தூய்மையானது, பாவமற்றது. அகம் பாபி, அகம் பாபின்னா என்ன அர்த்தம்? மைண்ட் செய்யக்கூடிய பாவத்தை நான் பாபி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஐ எம் நாட் மைண்ட். அப்படி புரிஞ்சுதுன்னா நீ பாபம். இது வரைக்கும் ஸ்டில் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கியோ ஷடத்துல. அப்ப நான் பாவமற்றவன் சொல்லிட்டுனா புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாவம் பண்ணலாமான்னா இந்த பாவமற்றவன் என்னவே வரலன்னா ஞானம் சித்திக்கல, ஒன்லி லிப் சர்வீஸ். புரியுதா? அதனால இது கேட்டா அது முற்கால சொல்ல பேசுவான். மடக்கிட்ட வர அப்படின்னு மடக்க முடியாது வேதாந்தத்தை. இது உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், அறிவுல உள்ள விஷயம் இது. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன? கவி மனிஷி பரிபூரு ஸ்வயம்பூரு, அனைத்தையும் அறிபவன், மனத்தை ஆள்பவன். பிரம்மன் தான் மனத்தை ஆளக்கூடிய, ஆத்மா தான். புரியுதா? தானே தோன்றியவன் ஸ்வயம்பூரு ஆத்மா அகம். அப்படி ஈசாவாசி உபநிஷத். கேன உபநிஷத்துல அந்நிய தேவ தத் விதிதா அதோ அபிதிதா இதி. அந்த பிரம்மன் அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது. இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியோ அதுக்கு அப்பாற்பட்டது. இன்னும் தெரியாததான் என்ன வச்சிருக்கோ, இன்னும் கேலக்சிலாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் என்ன தெரியாம இருக்கிறதோ அதுக்கும் அப்பாற்பட்டது. மூணாவது விஷயம் என்ன இருக்கு? கிடையாது. அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது பிரம்மன். அந்த பிரம்மன் தத்துவமசி தோமசி. எப்படி புரியுது? இப்போ அந்த இந்த சப்ஜெக்ட் மேட்டர் புரியுதா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கட்டோபனிஷத்து, கேனோபனிஷத்து சொல்லுது. கட்டோபனிஷத்துல அசப்தம ஸ்பரிஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தத்வச்ச அநாதி அனந்தம் மகத பரம் துருவம் பரம் துருவம். கட்டோபனிஷத்து எது சப்தமற்றதோ, எது ஸ்பர்ஷமற்றதோ, எது ரூபமற்றதோ, எது சுவையற்றதோ, வாசனையற்றதோ, தேய்வுறாதோ அது பிரம்மன். தெரிஞ்சுக்கோ. அது வந்து எப்படிப்பட்டது? அது என்றும் உள்ளது, தோன்றாதது, இரண்ய கர்ப்பனுக்கு மேலானது.
மகத் பரம். பல இடத்துல சொல்லியிருக்காரு யம தர்மராஜா மகத் பரம். அவர் ரிலேட்டிவ் இல்லை, இரண்யகர்பர். அவர் ஒரு தேவதை, எல்லா தேவதையோட பெரிய தேவதை இரண்யகர்பர், அதோட பெருசு ஆத்மா அப்படின்னு சொல்லுறாரு. எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. இரண்யகர்பர் மகத் பரம் அப்படின்றார். ஓகே, அதனால எத்தத்த அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஷு அபாலிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சூக்ஷம் தது அவ்யயம் அப்படின்றார். அதனால அது எப்படிப்பட்டது? அத்ரேஷ்யம், அது பார்க்க முடியாது, கேட்க முடியாது. நித்தியம், எப்பொழுதும் உள்ளது, எங்கும் உள்ளது, அப்பேற்பட்டது. இது எங்க வருது? உண்டோபநிஷம் 6வது மந்திரம். முதல் 6வது மந்திரத்தை இண்டு போடு, மார்க் போடு, என்னெல்லாம் போடுவோம் அதெல்லாம் போட்டு வை, இதுதான் கொண்டு போகும் எல்லா உபநிஷத்துக்கும் அப்படி சொன்னது. விதை போட்டதுங்க புரியுதுதான். அதனால ஃபர்ஸ்ட் உபநிஷத்துக்கும் லாஸ்ட் உபநிஷத்துக்கும் படிப்படியா போறதில்லை. ஃபர்ஸ்ட் உபநிஷத்தே பெருசுதான், நம்ம அப்ப கொஞ்சம் லேசா படிச்சிருப்போம். இப்ப புரிய புரிய ஓ ஓ அப்புறம் ஓ வராது. மாட்டுக்கு தலை மாதிரி ஆட்ட முடியாது, சத்தம் கூட வராது. புரியுதா? அதனால ஐத்திரிய பிரஜ்ஞான பிரம்ம சிம்பிள் சொல்றது. தைத்திரியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. மாண்டுக்யம் நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ் பிரஜ்ஞம் ந உபயத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞானகம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம். அதிஷ்டம் அவ்யயகாயம் அக்ராஹ்யம் அவலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யுபதேசம் ஏக ஆத்ம பிரத்யேசாரம் பிரபஞ்சோபசமம். இந்த பிரபஞ்சோபசமம் வந்து ஆச்சாரியருடைய ஆச்சாரியர் இருக்காருங்க, அந்த கௌடபாதருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. புரியுதா? பிரபஞ்சோபசமம் அதை வச்சுட்டு தான் அவருக்கு ஃபுல் அத்வைத்தத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வருது. புரியுதா? சாந்தம் சிவம் அத்வைத்தம். திடீர்னு யோசிச்சிருப்பாரு, நமக்கே ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ஒரு சொல்லு சில சொல்லு வந்து ஏன் ஆயிரக்கணக்கான சொற்கள் கொட்டணும்னா ஏதாவது ஒரு சொல்லு நமக்கு பிடிக்க வருது. கௌடபாதருக்கே பிடிச்ச பாடம் அந்த வரம் அந்த இருக்க முக்கியமான சாந்தோக்கியம். என்ன சாந்தோக்கியம்? எத்திர நாண்யத் பஷ்யதி எத்திர நாண்யத் ஸ்ருணோதி எத்திர நாண்யத் விஜானாதி சத்குணா. புரியுதோ? அதனால இதுதான் இதனுடைய விசாரம் வந்து இனிமே நாம பண்ணியாகணும். அந்த விசாரத்தை இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து இது படிப்படியா கொண்டு போகிறது. எப்படி கொண்டு போகிறது? எத்திர அந்நிய அந்நியத் ந பஷ்யதி சத்குணா. எந்த ஒன்றை மற்றதுனால பார்க்க முடியாதோ அது பிரம்மம். எந்த ஒன்றை மற்றதுனால அறிய முடியாதோ பார்க்க முடியாதோ எந்த ஒன்றை எத்திர அந்நிய அந்நிய சொல்ல வந்து சப்ளை பண்ணிக்கணும். எத்திர அந்நியா அந்நியத் ந பஷ்யதி எத்திர அந்நிய அந்நியத் ந ஸ்ருணோதி. எந்த ஒன்றை கேட்க முடியாததோ எதனாலையும் கேட்க முடியாதோ அது பிரம்மன், அது தோமசி அப்படி சொல்றது. அது போல இங்க என்ன சொல்றது? எத்திர அந்நிய அந்நியத் ந விஜானாதி. விஜானாதி என்ன? அறிந்து கொள்றது. எந்த ஒன்றை எதனாலையும் அறிந்து கொள்ள முடியாதோ, எந்த ஒன்றை எதனாலையும் அறிந்து கொள்ள முடியாதோ, எந்த ஒன்றை எதனாலையும் பார்க்க முடியாதோ, எந்த ஒன்றை எதனாலும் கேட்க முடியாதோ, சுவைக்க முடியாதோ, தொட முடியாதோ அந்த ஒன்று சபூமா, அதுதான் பூமா. அப்படின்னா என்ன? திருப்திக்கு அதீதா பிரம்மன். பிரமாத்ரு பிரமாண பிரமேயம் அதீத பிரம்மன். ஸ்ரோத்ரு கரணம் ஸ்ராவியம் அதீத பிரம்மன். விஜ்ஞாத்ரு விஜ்ஞானம் விஜ்ஞேயம் அதீதா பிரம்மன். சங்கரர் ஒரே வார்த்தை போட்டார். என்ன போட்டாரு? சர்வ விவகார அதீதம் பிரம்மன். விவகாரத்துக்கு நீ கொண்டு வர முடியாது. விவகாரத்துல நீ அந்த பிரம்மனை அறிந்து கொள்ளவே முடியாது. இப்ப என்ன கஷ்டம் புரியுது இருக்கோம்? நீ ரெகுலரா யூஸ் பண்றதுலாம் என்ன இருக்கோ அதை வச்சு இந்த பிரம்மனை அறிந்து கொள்ள முடியாது. சேலஞ்ச். யாருக்கு சேலஞ்சு? ஸ்டூடெண்ட்கா, டீச்சருக்கா, இல்ல சாஸ்திரத்துக்கா? இது கூட்டணி, ஒருங்கிணைந்த அமைப்பு. 3 பேருக்கு சேர்ந்து தான் இது சேலஞ்ச். அது மாத்திரம் இல்ல, இது யாரோ குப்பனை பத்தி சுப்பனை பத்தி சொன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நீ என்ன பத்தின விஷயம்
உபநிஷத்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்போ இது நான் தெரிஞ்சுட்டே ஆகணும். அதுக்காக இந்த டோட்டல் லைஃபை டெடிகேட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் இருக்கணும், மீது எல்லாம் செகண்டரியா இருக்கணும். மீது எல்லாம் செகண்டரி கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் தான். மீது எல்லாமே இதுக்காகவே பயன்படுத்தப்படும். அப்படி கமிட்டட் லைஃப். அந்த கமிட்டட் லைஃப்னால தான் இந்த பிரம்மன், இவ்வளோ பெரிய பிரம்மன், மகன், அந்த பிரம்மன் வந்து பிருகத் பூமா, அது துவமசி, நானாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இந்த பூமா வித்யாவை ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணுறது, நாளை கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி